அக்கா, உங்களுக்கு ஹாப்பி பொங்கல்க்கா. எனக்கா இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறீங்க? இன்னும் பொங்கல் வைக்கலையா? மாட்டெல்லாம் குளிப்பாட்டி பொங்கல் வைக்கணும்ல, இந்நேரம் வச்சிருக்க வேணாமா? என்னங்க்கா இது? இல்லடி, அந்த 2 பேரும் உள்ளே தூங்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே இன்னும் குளிப்பாட்டணும். அக்கா, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மாடை குளிப்பாட்டி குங்குமம்லாம் வைங்க. நான் போய் 2 பேர்த்தையும் எழுப்பி குளிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் பொங்கல் பானையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிடி, அப்போ நீ போய் எழுப்பி அவங்கள குளிப்பாட்டு, நான் வந்துடுறேன் என்ன? அப்பா, ஒரு வழியாக நல்லா குளிப்பாட்டியாச்சு. இன்னும் நம்ம உள்ளே போய் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். பசங்களா 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. இந்த பட்டு பாவாடையில் நீ சூப்பராக இருக்கடாம்மா. தம்பி, உனக்கும் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, ஆமாங்கம்மா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேண்ட் சட்டையே போட்டிருப்பேன். இன்னைக்கு பார்க்க அழகாக இருக்கிறேன்ல, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. கண்ணா, நீங்கள் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. பொங்கல் வைக்க நேரமாயிருச்சு. சரி வாங்க, அப்போ எல்லோரும் பொங்கல் வைப்போம். பொங்கல் நல்லா பொங்க போகுங்கடி. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லிருங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் பாருங்க, நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த பொங்கல் நல்லா பொங்கின மாதிரி எல்லாத்துக்குமே நல்லதாக நடக்கணும். நல்லா தித்திப்பாக இருக்கும் இந்த பொங்கல். வைஷ்ணவி, இந்த பொங்கலை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் வா. வேலையாக நம்ம மாட்டுக்கு தான் ஊட்டி விடணும், சரியா? சரிங்க்கா, மாட்டுக்கு ஊட்டி விட்டா தானே இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஆகும். பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்குக்கா, நல்லா பொங்கியும் வந்திருக்கு. சரிங்க்கா, வாங்க நம்மளும் சொல்லிடுவோம். இந்த பொங்கல் ரொம்ப தித்திப்பாக வந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாக இருக்கும். உங்களுக்கு ஹாப்பி மாட்டு பொங்கல்.